வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டாப் 100% பாப்புலரான டாப் 100%னுடைய பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. அதில் பிஸ்னஸ் மேனில் இருந்து, நீதிபதிகளில் இருந்து, ஸ்போர்ட்ஸ் பர்சனில் இருந்து, அரசியல்வாதிகளில் இருந்து பாப்புலரான 100%னுடைய பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த பட்டியலில் இந்த வீடியோவில் நாம் டாப் 10ல் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா போன வீடியோவில் நாம் டாப் 10ல் இருக்கக்கூடிய மொத்தமாக ஓவராலாக டாப் 10ல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்னு பார்த்தோம். அதில் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் டாப் 10ல் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி பேசலாம். 10வது இடம்னு பார்த்தோம்னா டாப் 100ல் 56வது இடத்துல ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு. ஆந்திர பிரதேஷனுடைய முதல்வர். அவர் போன முறை 58வது இடத்துல இருந்திருக்கிறாரு. இந்த முறை 56வது இடத்துல இருக்கிறாரு. அடுத்தது 9வது இடம், டாப் 100ல் 49வது இடம். இந்த இடத்துல கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயன் இருக்கிறார். அவர் போன முறை 43வது இடம் பிடித்திருக்கிறார். இந்த முறை 49வது இடம். அடுத்தது 8வது இடம், தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி. இவர் இந்த முறை தான் அந்த டாப் 100க்குள்ளே வந்திருக்கிறார் அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இந்த முறை 39வது இடத்துல இருக்கிறாரு. அடுத்தது 7வது இடம், டாப் 100ல் 36வது இடம். இந்த இடத்துல மல்லிகார்ஜுன கார்கே, இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே போன முறை 23வது இடத்துல இருந்திருக்கிறாரு. இந்த முறை 36வது இடத்துல இருக்கிறாரு. 6வது இடத்துல முன்னாள் காங்கிரஸினுடைய தலைவர் சோனியா காந்தி. போன முறை 30வது இடத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த முறை 29வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது 5வது இடத்துல தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். அவர் போன முறை 34வது இடத்துல இருந்திருக்கிறாரு. இந்த முறை 25வது இடத்துல இருக்கிறாரு. அடுத்தது 4வது இடத்துல கர்நாடகாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர் இருக்கிறாரு. அவர் 22வது இடத்துல இருக்கிறாரு. டாப் 100ல் 22வது இடத்துல இருக்கிறாரு. போன முறை 38வது இடத்துல இருந்திருக்கிறாரு. 3வது இடத்துல தில்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாரு. டாப் 100ல் 18வது இடத்துலையும் போன முறை 16வது இடத்துலையும் இருந்திருக்கிறாரு. அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர்கள் பட்டியலில் டாப் 2ல் 2வது இடத்துல இருக்கிறது காங்கிரஸினுடைய எம்பி ராகுல் காந்தி. அவர் டாப் 100ல் 16வது இடத்துல இருக்கிறாரு. போன முறை 15வது இடத்துல இருந்திருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர்கள் பட்டியலில் டாப் 1ல் இருக்கிறது வெஸ்ட் பெங்காலினுடைய முதல்வர் மமதா பானர்ஜி. அவங்க டாப் 100ல் 15வது இடத்துல இருக்கிறாங்க. போன முறை பட்டியலில் 13வது இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் டாப் 100ல் அவங்களுடைய பொசிஷன் என்னென்ன அப்படின்றத பற்றி டாப் 10ல் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களினுடைய பட்டியலை நம்ம இந்த வீடியோவில் பேசணும். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.